அன்புள்ள தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இது நாள் வரை 3இல் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய திருக்கணித சனி மாற்றத்தின் மூலமாக வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய சுகஸ்தானம் என வர்ணிக்கக்கூடிய 4ஆம் வீட்டில் குருவின் மற்றொரு வீடான மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளார். 4இல் சனி சஞ்சரிப்பு என்பது அர்த்தாசிரம சனி என்று கூறுவார்கள். சனி குரு வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. சனி சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு உங்களது சுக வாழ்க்கை பாதிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக எதிர்பாராத வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். அசையும் அசையா சொத்து வகையில் தேவையற்ற ஒரு செலவுகள் ஏற்படலாம். குறிப்பாக பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அலைச்சல் காரணமாக ஓய்வு நேரம் குறையும். அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு பார்த்தோமானால் தாய் வழியில் மன நிம்மதி குறைவு உண்டாகும். தாய்க்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னால் தேவையில்லாத பயணங்களும் அந்த பயணங்கள் மூலமாக சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். சுகஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் அசையும் அசையா சொத்துக்களில் ஏதாவது முதலீடு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்வதை விட மனைவி அல்லது பிள்ளைகள் பேரில் செய்வது மிக மிக சிறப்பு. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன ஒன்றென்றால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்க முடியும். வேலையாட்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபராக இருக்க மாட்டார்கள். ஒரு சில நேரங்களில் வேலையாட்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருந்தால் உங்களது நேரடி பார்வையுடன் ஒரு சில செயல்களை செய்தால் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கால நேரம் பார்க்காமல் உழைத்தால் மட்டுமே உங்களுடைய உழைப்புக்கான பலனை நீங்கள் அடைய முடியும். அடுத்து பார்த்தோமானால் ஒரு தொழில் வியாபாரத்திற்காக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் செய்வீர்கள். அதன் காரணமாக பராமரிப்பு செலவு சற்று அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களது லாபங்கள் சற்று குறையுமே தவிர எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். மற்றவர்களுடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். அடுத்து குறிப்பாக பார்த்தோமானால் நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அதனால் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. நீங்கள் சிறப்பாக பணி செய்துவிட்டு இருந்தாலும் உடனிருப்பவர்கள் தரக்கூடிய தொந்தரவுகள் காரணமாக உங்களது மன அமைதி குறைவு ஏற்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்றால் அதிகாரியிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது.
வேலை நிமித்தமாக கூட ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் காரணமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அடுத்து குறிப்பாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கு பார்த்தோமானால் குறிப்பாக தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில், வியாபாரம், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நாளில் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு உன்னதமான அமைப்பு என்னவென்றால் 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். பொதுவாக 3ல் ராகு சஞ்சரித்தா எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகும். அடுத்த ராகு கேது பயிற்சி, அதாவது 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்லையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்லையும் சஞ்சரிப்பார். 2ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலத்தில் கூட இருக்கவங்கிட்ட பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது, கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. நாளில் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில், அதாவது அடுத்து ஒரு 3 வருடத்தில் குருவின் சஞ்சாரம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. என்ன சாதகமாக இருக்குன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதும் 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதும் ஒரு அற்புதமான அமைப்பாகும். அதாவது குரு 7ல் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள், குரு 9ல் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சிகள், குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடிய காலங்களில் எந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய உங்களுக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அட்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலங்களில் பண வரவில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக தேவையில்லாத தேக்கங்கள் ஏற்படலாம். ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி, ஒரு பக்கம் அஷ்டம குரு. அந்த நேரத்தில் மட்டும் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் சனி பகவானுக்கு வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அடுத்து பார்த்தீங்கன்றால் விநாயகர் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, முடிந்தால் ஒரு முறை திருப்பதி சென்று வருவது, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை தனுசு ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தெள்ள தெளிவாக விளக்கி உள்ளேன். மற்ற ராசிகளுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை, நியூஸ் தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.